தயவு பதிவு 9/8 தொடர்ச்சியாக நான் வந்த வரலாறு எனது இயற்கை தனி அனுபவம். பாச நிலை ஆகிய ஆகாசம் எனும் விண்ணணுவில் திருவருள் பொருட்சக்தியையும் கிரியாசக்தியையும் தோற்றுவிக்கும் போது ஆகாச பூதாணுவின் மின்காந்த புலமானது, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, சுழித்து கொண்டு ஓர் குறிப்பிட்ட இடத்தில் குவிந்து பொருளும் ஆற்றலும் கொண்ட புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று 3 வித துகள்களாக, பார்ட்டிகல்ஸாக மாறி அதில் புரோட்டான் நியூட்ரான் அணுவின் உட்கருவாக நியூக்ளியஸ் அட் சென்டர் நடுவிருக்க, அக்கருவை எலக்ட்ரான் துகளானது நொடிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் இடைவிடாது சுற்றி கொண்டே இருக்கின்றது என்கின்றதை விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர். இதில் புரோட்டான் நேர்மின் ஆற்றலையும் எலக்ட்ரான் எதிர்மின் ஆற்றலையும் கொண்டதாகவும் நியூட்ரான் எந்த மின்னாற்றலும் இல்லாமல் இருக்கின்றது. இதில் அதிசயம் என்ன என்றால், புரோட்டான் உட்கரு எல்லையற்ற செல்சியஸ் வெப்பநிலையும் நெருப்பையும் உட்கொண்டதாய் புறத்தில் வெளிப்படாது தன்னுள் பெருஞ்சோதியை அடக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை எத்தனையோ ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, சுமார் 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்னர்தான் அணுவை குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து முதலில் எலக்ட்ரான் எதிர்மின் ஆற்றலை கொண்டு மின்சார உற்பத்தி முதல் பல்வேறு பயன்களை மக்கள் சமுதாயத்துக்கு தந்துள்ளார்கள். பின்னர் அணுவை பிளந்து மிக அதிக ஆற்றலை கொண்டு அணு உலைகள் மூலம் மின்சாரத்தை தயாரித்து ஆயிரக்கணக்கில் பயனடைந்தனர். அத்தோடு நில்லாமல் அதை பிளந்து அணுகுண்டை கண்டுபிடித்து இரக்கமின்றி பெரும் நாசகார அழிவுக்கு வழி ஏற்படுத்தி உள்ளனர். சரி, அருவநிலையில் இருந்து வந்த ஆகாச பூதாணுக்கள் பொருள் மற்றும் கிரியாசக்தியின் தோற்றத்தால் முத்துகள்களால் முதலில் ஹைட்ரஜன் போன்ற வாயு அணுக்களாக பரிணாமம் அடைந்தது. ஹைட்ரஜன் வாயு அணுவில் 1 புரோட்டான், 1 நியூட்ரான், 1 எலக்ட்ரான் கொண்டு விளங்க ஆரம்பித்தது. தயவு அடுத்த பதிவு 10 தொடரும். தயவு.